கன்னி 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை 2024 வருஷம் எப்படி இருக்கும், இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். கன்னி அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுடைய ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு இருக்கார். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் என்னெல்லாம் இருக்கோ, ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் ஆசைப்படுறீங்க, எதெல்லாம் அபிலாஷப்படுறீங்க, அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆசைகள் அபிலாஷைகள் பூர்த்தி ஆவதில் நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், அல்லது அதில் அந்த நிறைவேறுவதில் நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ, வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் குறிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, அவர்களால் நன்மை உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு நட்பு வட்டாரம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், யாருக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ அவங்களாம் 19ஆம் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, பொருளாதாரம் நன்றாக இருக்கோ, பண வசதி இருக்கா, எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னா சுமாரான பலன். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அப்ராடுக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். அல்லது வெளியூர் போகணுன்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க, வெளிமாநிலத்துக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பாக கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ஸ்ட்ரகிள் இருக்குன்னா கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் போராட்டமாக இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையில் நல்லவங்க, யாரெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய மாதமாக இது இருக்கும். ஸோ எல்லோரையும் நம்பித்தான் ஆகணும், நம்பாமல் இருக்க முடியாது. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முயற்சி இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, உங்களுக்கான அந்த பிளானிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் லைஃப் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஜாப் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே சமயத்தில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ சோம்பேறித்தனம் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நல்லது கெட்டதை டிசைட் பண்ணி உடனே செய்யுங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது நாம் அந்த வெற்றியை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவு இதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாமே இருக்குது.
உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும், உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது அத்தனையுமே நார்மலாக பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணி பாப்புலாரிட்டி இருக்குது, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்குது, தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும், நீங்களும் ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுவீங்க. இந்த மாதம் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜூலை மாதம் ஆணியும் ஆடியும் கலந்த தமிழ் மாதமாக வரும். ஆக நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்துருக்கீங்க. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. குறிப்பாக தெய்வ தரிசனம், ஆலய தரிசனத்துக்கான வாய்ப்புகள், கோயிலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்முடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நான் வேலையை நிமித்தவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு உலகம் முழுவதும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இருந்தால் கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கணுங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வேலைக்கான வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நான் பார்க்குற நல்ல வேலையை விட்டுட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுட்டேன், எனக்கான ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. குறிப்பாக அடிவயத்தில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள், சளி தொல்லைகள், இதனால் உங்களுக்கு நோயினுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். ஸோ இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும். ஃபர்தராக நீங்கள் மேலே ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா அது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சுமார், உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் இந்த மாதம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க, அக்கா இருக்காங்கன்னா அக்காவுடைய அன்பு, ஆதரவு அல்லது அத்தை இருந்தால் அத்தையுடைய அன்பு, ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.